ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை பற்றிய பல முக்கியமான அப்டேட்டுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகும் முக்கியமான தகவல்கள் என்னென்ன அப்படின்னா, ஈரானை பற்றிய பெரிய அறிவிப்பு, இந்தியர்கள் மற்றும் இலங்கையர்களுக்கான மகிழ்ச்சி செய்தி, குவைத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையான்றதுக்கு அரசு கொடுத்த விளக்கம், குவைத் அரசு விமானம் மூலம் வந்த அத்தியாவசிய பொருட்கள், $10 மில்லியன் பரிசு அறிவிப்பு. இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மத்திய கிழக்கு பகுதியில் தற்போது நிலவி வரும் அரசியல் மற்றும் ராணுவ பதற்றம் உலக நாடுகளின் கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கு. சமீபத்தில் அமெரிக்கா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது, ஈரானின் முக்கிய தலைவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவலை யாராவது வழங்கினால் அவங்களுக்கு $10 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா ஈரானின் உச்ச தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா உலக அரசியலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் ராணுவ சக்தியை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வராங்க. ஆனால் ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்து வருது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் பெரிய பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலைமையால் பலருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. அரபு நாடுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையான்னு. ஏன்னா ஈரான் சில கடல் வழிகளை தற்காலிகமாக மூடியதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது ஹர்முஸ் கடல் வழி. இந்த வழியை உலகின் பெரும்பாலான எண்ணெய் மற்றும் பொருட்கள் பயணம் செய்கின்றன. இந்த நிலைமையை பற்றி குவைத் உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதன்படி குவைத்தில் தற்போது 1 மாதத்துக்கு போதுமான உணவு ஸ்டாக் உள்ளது. அதனால் குவைத் குடிமக்களும் வெளிநாட்டவர்களும் உணவு பற்றாக்குறை பற்றி பயப்பட தேவையில்லை என்று தெரிவித்திருக்காங்க. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா குவைத் அரசு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கு. அதாவது, அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விமானம் மூலம் குவைத் கொண்டு வந்திருக்கு. அதில் இறைச்சி, பழங்கள், காய்கறிகள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பாதுகாப்பாக குவைத் வந்தடைஞ்சிருக்கு. இதனால் மக்கள் மத்தியில் இருந்த அச்சம் குறைந்திருக்கு. இதற்கு கூடுதலாக குவைத் அரசு மார்க்கெட்டுகளில் விலை உயர்வை கட்டுப்படுத்த கடுமையான கண்காணிப்பை தொடங்கியிருக்கு. குவைத்தில் உள்ள ஜாமியா, பக்காலா, சூப்பர் மார்க்கெட் இவற்றில் ஃபுட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தீவிர சோதனை நடத்தி வருது. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தேவையற்ற விலை உயர்வால் பாதிக்கக்கூடாது என்பதுதான். நெக்ஸ்ட் இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல தகவல் இருக்கு. சமீபத்தில் ஈரான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியை சில நாடுகளுக்கு மூடியிருந்தது. இதனால் இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சில பிரச்சனை ஏற்பட்டது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தற்போது ஈரான் அரசு இந்திய கப்பல்களுக்கு ஹர்முஸ் கடல் வழி திறக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த தகவலை இந்தியாவிற்கான ஈரான் தூதர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு. இதனால் இந்தியாவில் ஏற்பட்டிருந்த எரிவாயு பற்றாக்குறை அச்சம் தற்போது குறைந்திருக்கு. நெக்ஸ்ட் குவைத்தில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இலங்கையர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அது என்னன்னா, குவைத் விமான நிலையம் எப்போது முழுமையாக திறக்கும்னு. ஏன்னா மத்திய கிழக்கு பதற்றம் காரணமாக சில விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு இடையில குவைத்தில் இருந்து இந்தியா செல்ல விரும்புபவர்கள் ஒரு மாற்று வழி பயன்படுத்தலாம். அதாவது, ஜசீரா ஏர்வேஸ் மூலம் சவுதி அரேபியா வழியாக இந்தியா செல்லலாம். அதே போல் இந்தியாவில் இருந்து குவைத் வர விரும்புபவர்களும் இந்த வழியை பயன்படுத்தலாம். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் இருந்தாலும் குவைத் அரசு மக்களின் பாதுகாப்பையும் அத்தியாவசிய தேவைகளையும் மிகவும் கவனமாக கையாளுகிறது. இதனால் குவைத்தில் இருக்கும் மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.